சிலிண்டர் பல இடங்கள்ல பற்றாக்குறையா ஆகிடுச்சு. சிலிண்டர் கிடைக்காம பல ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருக்கு. இப்படியே போனா நிலைமை கையை மீறி போகுமா? என்ன ஆகும்? நேத்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்முஸ் ஜலசந்தியிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு கப்பல் இல்லாம ஒட்டுமொத்தமா 3 கப்பல்கள் தாக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டுமின்றி சில மாநிலங்கள்ல சில மாவட்டங்கள்ல நிறைய சாப்பாட்டுடைய மெனுக்களை ஹோட்டல்கள்ல குறைச்சிட்டாங்க. உடனே சமைத்து தரக்கூடிய ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து நூடுல்ஸ், ஆப்பம், பக்கோடா, சில்லி சிக்கன், பஜ்ஜி, போண்டா இது போன்ற ஐட்டங்களை வெகுவாவே குறைச்சிட்டாங்க. இந்த மெனுக்களை எல்லாம், இந்த உணவை எல்லாம் ஏன் தவிர்த்தாங்கன்னா, இந்த உணவுகள் எல்லாமே சமைப்பதற்கு அதிகமான கேஸ் தேவைப்படும் என்பதால இந்த எல்லா ஐட்டத்தையும் மெனுவில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இப்பொழுது இதற்கு பதிலா ஒட்டுமொத்தமா செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ், அதாவது சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இது போன்ற ஐட்டங்களை ஹோட்டல்ல அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதே போல சென்னையில மட்டும் இல்லாம பிற மாவட்டங்கள்ல என்னெல்லாம் நடக்குது என்பதை இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான் போர் மற்றும் மத்திய கிழக்குல நடைபெறும் போர் பதற்றத்தால இந்தியாவுக்கு வர வேண்டிய கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான் தனது ஆர்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளதால இந்த கடல் பகுதி வழியா வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே கச்சா எண்ணெய், கேஸ் இது எல்லாமே தடுக்கப்பட்டு இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே கத்தார், சவுதி அரேபியா அது போன்ற இடங்கள்ல இருந்து தான் இந்தியாவுக்கு வரும். ஆனா இந்த கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈரான் நாடுகள்ல இருந்து இங்க வந்து அதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வரும். ஆனா இந்த ஆர்முஸ் ஜலசந்தி மூடி இருப்பதால இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயிலிருந்து கேஸ் எல்லாமே அடிபட்டு போயிருக்கு. குறிப்பா சொல்ல போனா நம்ம நாட்டுக்கு தேவையான 80% 90% வரைக்கும் தேவையான எல்பிஜி கேஸ் அனைத்தும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. அதாவது சவுதி அரேபியா, கத்தார் இது போன்ற நாடுகள் இருந்து தான் நம்ம நாட்டுக்கு வருது. இங்க தடைப்பட்டு இருப்பதால நமக்கு கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது இது போன்ற பொருட்கள் எல்லாமே. இதனால நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கி அந்த நாட்டை ஒரு பக்கம் அழிச்சு கொண்டே வராங்க. ஆனா பிற நாடுகள் எதுவுமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பதால ஈரான் என்ன பண்றாங்கன்னா இதை உலக பிரச்சனையா மாத்துறாங்க. அப்போதான் என்னுடைய வழி உங்களுக்கு தெரியும் அப்படி என்பது போல அனைத்து பொருட்களையும் அனைத்தையும் தடை செய்யறாங்க அந்த வழியா வரக்கூடிய இடத்துல இருந்து. நேத்து பாத்தீங்கன்னா ஆர்முஸ் ஜலசந்தி வழியா 3 கப்பல்கள் வந்து கொண்டிருந்தது. அதுல ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல். ஆனா ஈரான் என்ன பண்ணாங்க, அந்த இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலையும் அதை தவிர்த்துட்டு மற்ற 2 கப்பல்களையும் தாக்குறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலை தாக்கின பிறகு அதுல இருந்த 20 பேரை ஓமன் கடற்படை வீரர்கள் காப்பாத்துறாங்க. ஆனா 3 பேருடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இதுல மயூரி நாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலும், மெஜஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கப்பலும், UAE 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கப்பல்களுமே தாக்கப்பட்டிருக்கு. இதனால பிற இடங்கள்ல பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய பொருட்கள் போய் சேராம, குறிப்பா சொல்ல போனா கச்சா எண்ணெயோ, கேஸோ, பிற அத்தியாவசிய பொருட்களோ எதுவுமே போய் சேராதால சில நாடுகள்ல ஒரு சில குழப்பமும் தவிப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா உலகத்துல இதனால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நாட்டில இருந்து ஏறக்குறைய 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற இந்த போரால இங்க இருக்கிற நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல, பிற மாநிலங்கள்ல, பிற மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சோகத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம். இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டும் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு பழமொழியே இருக்கு. இந்த பழமொழியை பார்த்தா அது எப்படி என்ற கேள்வியும் நமக்கு கேட்க தோணும். ஒரு தவறுக்கு, ஒரு பிரச்சனைக்கு காரணமானவர் ஒருவரா தான் இருப்பாரு. ஆனா இந்த பழியோ தண்டனையோ வேறு ஒருத்தர் மேல சுமத்தப்படும். தப்பு செஞ்சவன் ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறவன் இன்னொருத்தன். அதுக்காகத்தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. உலக நாடுகள்ல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் பாத்தீங்கன்னா 140 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யணும்னா மிகவும் கடினம் தான். இப்படி மக்களுடைய பிரச்சனையை, தட்டுப்பாட்டை இப்பவே தீர்க்கலனா பின்னால மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் இந்தியா. இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு அதிகமா ஏற்பட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பெட்ரோலோ டீசலோ கிடைக்காம போகின்ற சூழல் ஏற்படும். இப்போ சென்னையில என்ன நடக்குது, சென்னையுடைய கள நிலவரம் என்ன, பிற மாவட்டங்கள்ல என்ன நடக்குது, அந்த மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஹோட்டல்கள் அடுத்தடுத்து வரிசையாக மூடப்பட்டு வருது. இதனால மக்கள் மிகவும் பரிதவித்து வராங்க. சென்னையில இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வணிக சிலிண்டர் 3700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்படியும் அந்த 3700 கொடுத்தும் அந்த சிலிண்டர் கிடைக்காம போயிருக்கு. இப்படி வணிக சிலிண்டருடைய தட்டுப்பாடு மிகவும் அதிகரிச்சு போயிருக்கு. சென்னையில பல இடங்கள்ல மக்கள் சிலிண்டர் இல்லாம மிகவும் சிரமப்படுறாங்க. இதை தாண்டி எப்படியாவது வெளியில போய் சிலிண்டர் வாங்கிடலாம்
பார்த்தா கூட மற்ற இடங்களில் சிலிண்டர் இல்லாம மிகப்பெரிய போராட்டமா இருக்கு சென்னை மக்கள்கிட்ட. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலிண்டர் முன்பதிவுக்கு 25 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால மக்கள் சிலிண்டர் கிடைக்காம மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் சிலிண்டர் கிடைக்காம மிகப்பெரிய தட்டுப்பாடை சந்திச்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்கள் எல்லாமே வரிசையா மூடப்பட்டு இருக்கு. ஹோட்டல்களையே நம்பி இருக்கிற பேச்சுலர்கள் வந்து உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே சந்திச்சு வரும் இந்த பிரச்சனை இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல்வேறு விதமா பிரச்சனையை சந்திக்க நேரிடும். பெருங்குடி, வேளச்சேரி, தரமணி, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், அண்ணா நகர், கோயம்பேடு, பல்லாவரம், தாம்பரம், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படின்னு சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்கள்ல வணிக சிலிண்டர் விநியோகம் சுத்தமா இல்ல. அதிகமா விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னாலும் அதற்கும் வழியும் இல்ல. பெரிய கடைகள் சிலவற்றில் மொத்தமா வாங்கி இருப்பு வச்சிருக்காங்க. இதனால சின்ன சின்ன ஹோட்டல்கள் எல்லாம் சிலிண்டர் கிடைக்காம அப்படியே மூடப்பட்டு கிடக்கு. நாளைக்கு அப்படியே தொடர்ந்து இந்த நிலைமை சரியாகாம போனா சாப்பாடு விநியோகமே இல்லாம மக்கள் பரிதபித்து போகும் நிலைமை வரும். உலக நாடுகளுடைய எரிசக்தி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியதன் எதிரொலியா தான் இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் ஏஜென்சிகளின் முன்பாக பாம்புகளாக நீளும் மக்கள் வரிசை ஒரு புறம் என்றாலும் மறுபுறம் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காம சென்னை முதல் கொல்கத்தா வர ஹோட்டல் தொழில் வந்து ஆட்டம் காண தொடங்கிடுச்சு. இந்தியாவுடைய சமையல் எரிவாயு தேவையில 60% அதிகமானவை இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுது. இதுல கொடுமை என்னன்னா நாம் இறக்குமதி செய்யும் எரிவாயுல 80% முதல் 90% வர அந்த பதற்றமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வர வேண்டும். ஆண்டுக்கு 31 மில்லியன் டன் எல்பிஜியை உறிஞ்சும் இந்தியாவிற்கு இந்த போக்குவரத்து தடை ஒரு பெரும் இடியாக இறங்கி போயிருச்சு. இதுல 87% வீட்டு உபயோகத்திற்கும் மீதமுள்ளவை ஹோட்டல் மற்றும் உணவகங்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன. இப்போது ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டால வீட்டு சமையலை காப்பாற்ற மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இதனால கமர்ஷியல் சிலிண்டர் விநியோகம் கிட்டத்தட்ட முடங்கி போயிடுச்சு. இன்னும் 2 நாட்கள்ல இந்த நிலைமை சீராகலன்னா 50% ஹோட்டல்கள் மூடப்படும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. மும்பை ஹோட்டல்களுடைய சங்கமான ஆகார் ஏற்கனவே தாதர், அந்தேரி பகுதிகளில் பல ஹோட்டல்கள்ல அந்த மெனு கார்டில் இருக்கிற மெனுவை சுருக்கிட்டாங்க. சென்னை நிலைமையும் சற்றும் குறையவே இல்லை. கமர்ஷியல் சிலிண்டர் விநியோகிப்பாளர்கள் ஸ்டாக் இல்லை என்று கைவிரிச்சிட்டாங்க. இதனால பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு சென்னை ஹோட்டல் சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. புகழ்பெற்ற அன்னபூர்ணா ஹோட்டல் பாத்தீங்கன்னா தனது கிளைகள்ல சில உணவுகளை தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டாங்க. சென்னையில கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா இன்னைக்கு முக்கியமான உணவகங்கள் மூடப்பட வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல இந்த பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி நகரமான பெங்களூர்ல பல ஹோட்டல்கள் மீண்டும் விறகு அடுப்புக்கு மாறிட்டாங்க. பெங்களூருவின் அடையாளமான வித்யார்த்தி பவன் உரிமையாளர் மிகுந்த வேதனையுடன் ஊடகங்கள்ல பேசும்போது என்னிடம் இருக்கும் 5 சிலிண்டர்கள் நாளை மதியம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல கேஸ் வரவில்லை என்றால் கடையை மூடுவதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு கூறியிருக்கிறார். இதுல எரிவாயுவை சேமிக்க ஏற்கனவே 2 தவாக்களை அணிச்சிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுல அரசுடைய நடவடிக்கை என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தட்டுப்பாடு இல்லை என்று அரசு ஒருபுறம் சொன்னாலும் கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 60 ரூபாயும் கமர்ஷியல் சிலிண்டர் விலை 114.5 ரூபாயும் அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில பதுக்கலை தவிர்க்க சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 21 நாட்கள் இருந்து 25 நாட்களா அதிகரிக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் கமர்ஷியல் சிலிண்டர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த தட்டுப்பாடு நீடிச்சா உங்கள் தட்டில் இருக்கும் மசாலா தோசையின் விலை எகரலாம் அல்லது அந்த உணவே மெனுவில் இருந்து தற்காலிகமா நீக்கப்படலாம். நம்ம இதை பத்தி பல வீடியோல பார்த்துட்டோம். கடந்த 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்தாங்க. இதற்கு பதிலடியா ஈரான் வந்து இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மீது குண்டுகளை வீசி தாக்கினாங்க. இதன் காரணமாக தான் மத்திய கிழக்கு முழுவதும் போர் சூழல் ஏற்பட்டிருக்கு. பல நாடுகளில் பாத்தீங்கன்னா பள்ளிகள், கல்லூரிகள் வந்து இணைய வழியில நடைபெற்று வருது. அதாவது யாருமே கல்லூரிக்கு போகாம பள்ளிகளுக்கு போகாம நம்ம லாக்டவுன்ல படிச்ச மாதிரி வீட்டில இருந்தே படிப்பதற்கு உண்டான வழிவகையை செஞ்சிருக்காங்க. இதே போல அலுவலகங்களுக்கு ஊழியர்கள் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து வேலை செய்யுமாறு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இதே போல பல நாடுகளில் இருக்கிற அலுவலகங்கள் வந்து ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட விமானங்கள் தங்களுடைய விமான சேவையை ரத்து செஞ்சிட்டாங்க. ஆனா இந்த போரின் தாக்கம் மத்திய கிழக்கு மட்டுமன்றி இஸ்ரேல் மட்டுமன்றி உலக நாடுகள் அனைத்தையும் தாக்கி கொண்டு இருக்கு. எண்ணெய் கிடங்குகள் மற்றும் அந்த எண்ணெயை சுத்தம் பண்ணி தயார் செய்கின்ற அந்த ஆலையின் மீதும் ஈரான் வந்து குண்டு தாக்குதல் நடத்திட்டாங்க. இதுல உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அரோம்கோ தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. இதுல கத்தார் வந்து எல்பிஜி, சிஎன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து உற்பத்திகளையும் நிறுத்திட்டாங்க. இந்த உலகத்தினுடைய 20% எரிபொருள் விநியோகம் ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் நடக்கும். இந்த ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருந்து தான் அனைத்து
அனைத்து எரிபொருள்ல இருந்து கச்சா எண்ணெயில இருந்து அந்த வழியாக தான் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த இடத்தை ஈரான் மூடியுள்ளதால மிகப்பெரிய பதற்றமும் மிகப்பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு நாட்டில். இப்படி ஹோட்டல்கள்ல நடக்கிற பிரச்சனை ஒருபுறம் இருக்க, வீடுகளுக்கு தேவையான சிலிண்டர் வாங்க முடியாம மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. சென்னை மக்கள் சிலிண்டர் இல்லாம, அத்தியாவசியமான உணவு கூட இல்லாம சிரமப்படும் மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையில அரசு உடனே தலையிட்டு இந்த பிரச்சனை சீக்கிரமா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வெகு சில கடைகள் மட்டும் தான் இயங்குது. இதனால மத்திய அரசும் மாநில அரசும் போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனை தலையிட்டு சீக்கிரமா தீர்க்கணும் அப்படின்னு மக்கள் வேண்டுகோளை விடுத்துட்டு வராங்க. இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.